Hello students, welcome to Hiba Maths 10th Standard Maths Centum Challenge Day 17. Day 16 வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருந்தேன். எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது மறுபடியும் நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். Day 17ல் நான் சாப்டர் 6.1 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசம்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க 6th சாப்டர் ஸ்கிப் பண்ணலாமா, 6th சாப்டரில் 6.1 கஷ்டமாக இருக்குது ஸ்கிப் பண்ணலாமான்ட்டு. நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா எந்த எக்ஸசைஸையும் விடக்கூடாது. சென்டம் எய்ம் பண்ணலைன்னா நீங்கள் வேணால் ஆப்ஷன் எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான சம்ஸாக 2 மார்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க 6.1ல். அதுக்கப்புறம் 5 மார்க்குக்கு போங்க. நம்ம செய்கிற ஒர்க்கை கொஞ்சம் ஈஸியாக மாற்றிட்டு செய்யுங்க. அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் கம்ப்ளீட்டாக ஒரு லெசனை ஸ்கிப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது, சரிங்களா? ஏன்னா சென்டம் சேலஞ்சில் இருக்கோம், 90+ எய்மில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லா சாப்டரையும் படித்து தான் ஆகணும், சரிங்களா? நீங்கள் வந்து இது கஷ்டம், இது என்னால் முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கரெக்டாக? சரிங்களா? நான் ஒரு விஷயம் கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து அதை செய்கிறாங்க, அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியல. ஏன்னா அதுக்கு அவங்க போடுற ஹார்ட் ஒர்க், அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை செய்கிறது. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதை முடிக்க முடியும், சரிங்களா? எல்லா விஷயமே நமக்கு பாசிபிள் தான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த செய்யும்போது. இப்போ மேக்ஸ் நம்ம படிக்கிறோம், மேக்ஸ் வந்து டெய்லி இப்போ இந்த சேலஞ்ச் வீடியோஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக அதை பார்க்கும்போது அது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செய்யும்போது நம்மளை அறியாமலே எல்லா எக்ஸசைஸை எல்லா ஃபார்முலாஸும் நமக்கு மனப்பாடம் ஆகிட்டே இருக்கும். இப்போது 17th டே வந்துட்டோம் இல்லையா? அதில் பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே சால்வ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி டே 1லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான ஒர்க் வந்து 6.1 அதோட எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ், சரிங்களா? இது வரைக்கும் நான் இந்த எக்ஸசைஸை பார்க்கலனாலும் இப்போ பார்க்க ஆரம்பிங்க. நல்லாவே டைம் இருக்குது, டைம் நல்லா யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இதை சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.